12th முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆக முடியாதுங்க. அட ஆமாங்க, இப்படியே உக்காந்து இருந்தால் எப்படி ஆகுறது? களத்தில் இறங்கி ஆட வேணாமா? சரி சரி, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஓவராக பேசிட்டேனோ? ஆமாங்க, இப்போ நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன் தான் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். ஆமாங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு டிகிரி இருந்தால் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகிடலாம். அதான், ஒரு டிகிரி படித்தாலே ஐஏஎஸ்க்கு எலிஜிபிள். அப்போது என்ன டிகிரி எடுக்கணும்னு நம்ம யோசித்து எடுக்க வேணாமா? என்ன டிகிரி எடுத்தாலும், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸு, சயின்ஸா, எது எடுத்தாலும் நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல், ஜியாகிரஃபி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக எடுத்து படிங்க. அப்புறம் லைப்ரரியில் போய்ட்டு இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமாக புக்ஸ் எடுத்து படிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் டெய்லியும் படிங்க, இதெல்லாம் ஒரு டிப்பு. நெக்ஸ்ட்டு சின்னதாக எக்ஸாம் பற்றி சொல்லிடலாமா? ஐஏஎஸ் ஆகணும்னா என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த எக்ஸாம் பேர் வந்து யூபிஎஸ்சி. என்ன வருங்கால ஐஏஎஸ்களே, யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும். யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குதுப்பா. 1 ப்ரீலிம்ஸு, 2 மெயின்ஸு, அப்புறம் இன்டர்வியூ. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த நீட் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவல் டஃப்புப்பா இதுவும். தடைகளை தகர்ந்து எழுந்து வா அக்னி சிறகே அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் ஒரு அளவு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்துல் கலாம் சொன்ன ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லைனை உங்களோட ஷேர் பண்ணுறேங்க பாருங்கள். முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான். எவ்வளோ நச்சுன்னு இருக்கா? யோசிக்க வேண்டியது தானே. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்புறம் எப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்? when to start? அப்படி தானே யோசிக்கிறீங்க, சிரிக்காதீங்க. ஆமாங்க, ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தான் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் அனுபவிச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். நீங்கள் என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் கன்சிஸ்டன்சியும் ஹார்ட் ஒர்க்கும் தான் நம்ம சக்ஸஸ்க்கு மெயின் பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய். வரட்டா? நல்லா இருக்காப்பா, வரட்டா?